வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் ஸ்கிரிப்ட் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையே எப்போது போர் மூண்டது? இதற்கான ஆன்சர் 2023 அக்டோபர் 7. இஸ்ரேல் ஹமாஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆவது ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா, பாலஸ்தீன பகுதியை சேர்ந்த ஹமாஸ் ஆயுதப்படை அமைப்பு இஸ்ரேலுக்குள்ளாடி நுழைந்து தாக்குதல் நடத்தினாங்க. இதில் சிலரை கொன்னுட்டாங்க. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் அந்த பாலஸ்தீன பகுதியை தாக்குதல் நடத்தினாங்க. இது வரைக்கும் 40,000த்திற்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இதனால் உயிரிழந்தாங்க. அப்போது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது. இப்போது சில பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த போர் முடிவுக்கு பெற்றது. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அடுத்தது, 2025 கோகோ உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. கோகோ வேர்ல்டு கப் முதல் முறையாக இந்த கோகோ போட்டிக்காக உலகக்கோப்பை போட்டி நடத்திருக்காங்க. இதில் ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்றது நம்ம இந்தியா. இதே மாதிரி மகளிர் பிரிவுலையும் வெற்றி பெற்றது நம்ம இந்தியா. அப்போ நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா, புதுடெல்லியில் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கம் இருக்குல்ல, அங்கே தான் நடந்திருக்கு. இதோடைய மேஸ்கட் என்ன, இதோடைய லட்சணம் என்ன அப்படின்னா, தேஜாஸ் மற்றும் தாரா அப்படின்ற 2 மான்கள். பொதுவாகவே மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு லட்சணை அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்ததில்ல, அந்த டைமில் ஒரு குதிரையை லட்சணையை வெளியிட்டிருந்தாங்க. செஸ்ஸில் வர குதிரையை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் தம்பி அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு தேஜாஸ் மற்றும் தாரா அப்படின்ற மாதிரி பேர் வைத்திருக்காங்க. இந்த 2மே மான்கள் தான். அடுத்தது, தமிழகத்தில் எத்தனை வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் 11. இப்போது நேஷனல் வேக்சினேஷன் மிஷன், இதை மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதோடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் 11 வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. இப்போது போலியோ இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 11 வகையான தடுப்பூசிகள் வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 9.40 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது அரசு மருத்துவமனைகளில் வழங்குறாங்க தான். ஆனால் தனியார் மருத்துவமனைகள்லையுமே இந்த தடுப்பூசி வழங்குற திட்டம் நடைமுறையில் தான் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் மருத்துவமனை அவங்களும் தடுப்பூசி வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ கவர்மெண்ட் விண்ணப்பித்ததை பார்த்த உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அந்த தடுப்பூசி போடுறதுக்கான வசதி எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. போதுமான நர்ஸ் இருக்காங்களா, இதுக்கான குவாலிஃபைடு நர்ஸ் இருக்காங்களா, அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அந்த தடுப்பூசி எல்லாமே கொண்டு கொடுத்து இந்த நீங்கள் போடுங்க அப்படின்னு இலவசமாகவே கொடுத்துருவாங்க. இப்போ தனியார் மருத்துவமனைகளில் சிலதில் இந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்னுமே சில மருத்துவமனைகள், இன்னும் நிறைய தனியார் மருத்துவமனைகள் இந்த திட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு முன் வரணும் அப்படின்னு தமிழக அரசு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி ரெகுலர் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான கிளாஸுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. இதில் புதிய கிளாஸஸ் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, எந்த அமைப்பின் தலைமை இயக்குநராக ஞானேந்திர பிரதாப் சிங் நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் சிஆர்பிஎஃப் அமைப்பு. சிஆர்பிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான். மத்திய ரிசர்வ் காவல் படை அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவில் ஏதாவது கலவரங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த அமைப்பு தான் கட்டுப்படுத்துவாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவுடைய உள்நாட்டு பிரச்சனை, அதாவது ஏதாவது பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது அமைப்பு செயல்பட்டாங்க அப்படின்னாலும் அதையும் தட்டி கேட்குறது இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பை 1939ஆவது ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, மனதின் குரல் நிகழ்ச்சி. இது பார்த்திங்கன்னா மன் கி பாத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. இது என்னென்னா, ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்ற நிகழ்ச்சி தான் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதத்துடைய கடைசி ஞாயிறு அப்படிங்கிறது ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு தான் நம்ம குடியரசு தினத்தை கொண்டாட போகிறோம்.
அதற்காக அப்போ வந்து பிஸியாக இருப்பாங்கல்ல எல்லாரும், நம்ம பிரதமருமே பிஸியாக இருப்பாங்கல்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை, இப்போ கழிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி நடத்திட்டாங்க. இதில் அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐஐடி மெட்ராஸ் அமைப்புடைய எக்ஸ்டீம் அப்படிங்கிற மையத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டுதல் தெரிவித்திருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விண்வெளி சார்ந்த தயாரிப்பில் புத்தாக்கம் பண்ணுறாங்க. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் விண்வெளி சார்ந்த தயாரிப்புகளில் பண்ணுறாங்க. அப்புறம் நீரை பயன்படுத்தாத கான்கிரீட் மாறிப்பட்ட புரட்சிகர திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் அப் வந்து நிறைய மாவட்டங்களில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பிரதமர் வந்து பாராட்டு தெரிவித்திருக்காரு. அதில் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டமும் அப்படின்ற மாதிரி பிரதமர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் விருது. இதை நடிகை ஹேமா மாலினிக்கு வந்து வழங்கியிருக்காங்க. முதல்ல உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு பாரம்பரிய இந்துஸ்தானி இசைக்கலைஞர். இவர் நிறைய விருதுகள் வென்றிருக்காரு. நம்ம இந்தியாவுடைய முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவருடைய பேரில் கலைத்துறையில் சிறப்பாக பங்களிப்பு வழங்குறவங்களுக்கு இந்த விருது வழங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நடிகையான ஹேமா மாலினிக்கு இந்த விருதை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கலைத்துறை பங்களிப்புக்காக இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது பாரத் ரன்பூமி தர்ஷன் அப்படிங்கிற ஒரு செயலி. இது வந்து இந்தியாவில் இராணுவ சுற்றுலாவை ஊக்குவிக்கிற ஒரு செயலி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் இதை வந்து வெளியிட்டார். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முக்கிய போர்க்களங்களுக்கு சுற்றுலா போனோம் அப்படிங்கிறது. அதாவது நமக்கே சில நேரங்கள் ஆசை இருக்கும்ல, எப்படின்னா 1962 ஒரு போர் நடந்தது இல்லை, இந்தியா சைனா போர். அந்த இடம் எப்படி இருக்குது, நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அது மாதிரி 1971 நமக்கு வங்காளதேச விடுதலை போர் நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில். அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அப்புறம் கார்கில் போர் நடந்த பகுதியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நமக்கு இருக்கும்ல. அதனால தான் இந்தந்த பகுதிகளில் சுற்றுலா தலமாகவே இப்போ மாற்றுறாங்க. அதான் அப்போ பார்த்தீங்கன்னா 1962 1971 அந்த டைமில் நடந்த போர் பகுதிகள், அப்புறம் 1999 கார்கில் போர் பகுதிகள், அப்புறம் சியாச்சின் போர்க்களம், அப்புறம் கால்வான் பள்ளத்தாக்கு, டோக்லாம் பகுதிகள், இது எல்லாத்தையுமே சுற்றுலாத்துறையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காங்க. அடுத்தது சுற்றுலாத்தலமாக மாற்றிட்டு இருக்காங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். த வேர்ல்ட் ஆஃப்டர் காசா அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை வந்து பங்கஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்ததில்ல, அந்த போருடைய தாக்கம் பற்றியது இந்த புத்தகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ கூட போர் நடக்குது பார்த்தீங்களா, அப்போது மனிதநேயம் எந்த மாதிரி இருக்குது அதை பற்றியது தான் இந்த நூல். இந்த ரிவிஷன் பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையே எப்போது போர் மூண்டது? இதற்கான ஆன்சர் 2023 அக்டோபர் 7. அடுத்தது கோகோ உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது தமிழகத்தில் எத்தனை வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் 11. அடுத்தது எந்த அமைப்பின் தலைமை இயக்குநராக ஞானேந்திர பிரதாப் சிங் நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் சிஆர்பிஎஃப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, thank you. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.